வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் MTS 2020க்கான முக்கியமான செட் ஆஃப் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A regular pyramid is 22 cm height and with a square base of side 14 cm. What is the radius of the sphere whose volume is equal to the volume of pyramid? ஸோ நமக்கு ஒரு பிரமிட் கொடுத்துருக்காங்க. அந்த பிரமிடோட பேஸ் பார்த்தோம்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வால்யூம் ஆஃப் பிரமிடும் வால்யூம் ஆஃப் ஸ்பியரும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த ஸ்பியரோட ரேடியஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு பிரமிட் இருக்குது. அந்த பிரமிட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க. ஓகே, ஸோ பிரமிட் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஆனால் அந்த பிரமிடோட ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் வேல்யூ 22 சென்டிமீட்டர். அண்ட் ஸ்கொயர் அதோட பேஸ் அப்படிங்கிறது ஸ்கொயர். அந்த ஸ்கொயரோட சைடு அப்படின்னு பார்த்தோம்னா 14 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு பிரமிடோட வால்யூம் அப்படிங்கிறது தெரியணும். பிரமிடோட வால்யூம் அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் பிரமிட் ஈக்குவல் டு 1/3 இன்டு பேஸ் ஏரியா இன்டு ஹைட். ஸோ அது ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, அதாவது பேஸ் அப்படிங்கிறது ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ரெக்டாங்குலராக இருந்தாலும் சரி, வாட் எவர் பேஸ் ஏரியா இன்டு ஹைட். இதுதான் ஒரு பிரமிடோட வால்யூம் ஃபார்முலா. இதுவே எனக்கு இந்த இடத்துல பிரமிடுக்கு பதிலாக ப்ரிசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 1/3 அப்படிங்கிறது எனக்கு வராது. ஓகேங்களா? அது வால்யூம் ஆஃப் ப்ரிசம். ஸோ வால்யூம் ஆஃப் ப்ரிசம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் ஏரியா இன்டூ ஹைட் மட்டும் 1/3 வராது. பிரமிட்னா வால்யூம்க்கு 1/3 இன்டூ பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். ஸோ 1/3 இன்டூ பேஸ் ஏரியா அப்படிங்கிறது எனக்கு 14 இருக்குது. அப்போ ஏரியா ஆஃப் பேஸ் பார்த்தோம்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் a ஸ்கொயர் 14 ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. 196 இன்டூ ஹைட் 22. ஸோ இந்த பிரமிடோட வால்யூமும் எனக்கு ஸ்பியரோட வால்யூமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பியர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்பியரோட வால்யூம் ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட வால்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா 4/3 பை ஆர் கியூப். அண்ட் ஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4 பை ஆர் ஸ்கொயர். ஹெமிஸ்பியர் அப்படின்னு வச்சோம்னா ஹெமிஸ்பியரோட வால்யூம் 2/3 பை ஆர் கியூப். ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3 பை ஆர் ஸ்கொயர். அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 2 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா வால்யூம் ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். 4/3 பை ஆர் கியூப். 4/3 இன்டூ 22/7 இன்டூ ஆர் கியூப் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதான் எனக்கான அன்னோன் வேல்யூ. 1/3 இன்டூ 196 இன்டூ 22. ஓகேங்களா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 22 கேன்சல் அண்ட் 4 and 9 and 3 cancel. So r cube equal to இங்க ஒரு r இருக்கு, இங்க 49 இருக்கு. அப்ப 49 நான் 7 into 7 எழுதுறேன். இங்க இருக்க r 7. So அப்ப radius is equal to 7 centimeter. Radius 7 centimeter. So mensuration பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். If x is equal to 2/3, y equal to 4/5 and z equal to 22/125, then find the value of a. A equal to x plus y percentage of y by z. And இது ரொம்ப சிம்பிளானது தான். ஸ்ட்ரைட்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பட்
இதில் எங்கே ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த ஆப்ஷனில். ஸோ ஆப்ஷன்லன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பை 10 கொடுத்துருக்காங்க அண்ட் ஒய் பை 10, இசட் பை 15, எக்ஸ் பை ஒய். அப்போ எக்ஸ் பை 10 அப்படிங்கிறது வந்து 2/3 எக்ஸோட வேல்யூ பை 10 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து 4/5 பை 10. இசட் வந்து 22/125 பை 15 அண்ட் எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிறது வந்து 2/3 இன்ட்டு 5/4. ஸோ டிவிஷன் அப்படியே ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா? அண்ட் தென் எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தோம்னா 1/15. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் a is equal to x plus y percentage of y by z. x plus y அப்படிங்கிறது x அப்படிங்கிறது வந்து 2/3 plus y வந்து 4/5 percentage அப்படிங்கும்போது 1/100 into y 4/5 by 22/125. ஸோ 22/125 இருக்கிறத வந்து நான் 4/5 into 125/22 எழுதலாமா? ஓகேங்களா? ஸோ இங்கே இன்டூ அண்ட் தென் இங்கே பார்த்தோம்னா எனக்கு 10 and 12. ஸோ 22/15 into 1/100 into 4/5 into 125/22. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 and 5. ஸோ 4, 4, 5, 5 and 1/15 எனக்கு வருது. ஸோ என்னோட a அப்படிங்கிறது வந்து 1/15. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆப்ஷனில் பார்க்குறேன். ஆப்ஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் பை 10 அப்படிங்கிறது 2/3/10. அப்போ இது என்னன்னு வருது? 1/15 வருது. ஸோ என்னோட ஆன்சர் எக்ஸ் பை 10. ஓகேங்களா? இப்போ வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட், இன் எ பர்ஸ் there are different number of coins where 1 rupee coin is 8 times the 2 rupee coins and 5 times that of 5 rupee coins. If the total amount in the purse is equal to 450 rupees, find the number of 5 rupee coins. So நமக்கு 1 rupee coin இருக்கு, 2 rupee coin இருக்கு and 5 rupee coin இருக்கு. இந்த காயினோட ரேஷியோ நமக்கு டைரக்டா எப்பயுமே கொடுப்பாங்க. பட் அதாவது காயின் எந்த அளவு ரேஷியோ இருக்கோ கொடுப்பாங்க. பட் இந்த தடவை கொடுக்கல. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 rupee coin is equal to 8 times of 2 rupee coin. அதே மாதிரி 1 rupee coin is equal to 5 times of 5 rupee coin. So first, ஸோ இந்த இதை மட்டும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ 1 rupee coin by 2 rupees is equal to 8/1. ஸோ இப்போ 1:2 இப்படி வச்சுக்கலாம். அடுத்த ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தோம்னா 1 rupee coin equal to 1 rupee coin equal to 5 times of 5 rupee coin. So 1 rupees by 5 rupees is equal to 5/1. ஓகேங்களா? அண்ட் 1 rupee ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம் அண்ட் 5 rupees நான் சின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது கூட குழப்பம், டைரெக்டாகவே வச்சுக்கலாம் விடுங்க. 1 rupees is to 2 rupees is equal to 8:1. அதே மாதிரி எனக்கு 1 rupees is to 5 rupees is equal to 5:1. So 1 rupees by 2 rupees into 5 rupees into 1 rupees is equal to 8/1 into 1/5. கரெக்டுங்களா? அண்ட் 8/5 அப்படிங்கிறது 5 rupees
by 2 rupees. Okay. So அப்ப 1 rupee is to 2 rupee அப்படிங்கிறது வந்து எனக்கு 8 is to 1. அதே மாதிரி 2 rupees is to 5 rupeeங்கிறது வந்து 5 is to 8. So 40 is to 5 is to 8. Clear? இது என்னோட காயின் ரேஷியோ. ஓகேங்களா? எனக்கு இங்க என்ன கேக்குறாங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின்ஸ். 5 ரூபி காயின் எத்தனை இருக்கு அப்படிங்கறத கேக்குறாங்க. அதோட நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நான் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 rupee into 40. ஸோ 1 rupee into 40 வந்து 40 and 2 rupees into 5 அப்படிங்கிறது 10 and 5 rupee into 8 is 40. ஸோ equal to 90. இது என்னோட value of coins. So by 450 equal to 5. So என்னோட number of coins பார்த்தோம்னா எனக்கு 40 coins 5 rupeesல இருக்கு. So answer is 40. Clear? So இது வந்து எனக்கு coin ratio, இது என்னோட value of coin, number of coins. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் நமக்கு தேவையில்லை, பிகாஸ் இங்கே வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 5 rupee காயின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபார் எ ஜாப் இன்டர்வியூ அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் இன் த அப்ளைட் கேண்டிடேட்ஸ் the ratio of selected to unselected was 19 is to 17. If 1200 less had applied and 800 less selected, then the ratio of selected to unselected would have been 1 is to 1. So for initially ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. அதுல selected is to unselected அப்படின்னு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க. ஸோ செலக்ட் பண்ணுறது 19 பேராக இருந்தால் அன்செலக்ட் பண்ணுறது 17 மெம்பர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? செலக்டட் அன்செலக்டட் ரேஷியோ பார்த்தோம்னா 19 is to 17. அண்ட் தென் இந்த ரேஷியோ 19 is to 17 அப்படிங்கிறது 1 is to 1 ஆகிறதுக்கு எனக்கு சில கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இஃப் 1200 less had applied, அப்ளை பண்ணதுலேயே 1200 பேர், டோட்டலாக அப்ளை பண்ணதில் 1200 பேர் கம்மியாக அப்ளை பண்ணியிருந்தா நான் செலக்ட் பண்ணதும் 800 மெம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ என்னோட ரேஷியோங்கிறது வந்து செலக்டடும் அன்செலக்டடும் ஈக்குவலாக இருந்திருக்கும், 1 is to 1 இருந்திருக்கும். ஸோ இப்போ எத்தனை பேர் அந்த ஜாபுக்காக அப்ளிகேஷன் போட்டாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 6:3. ஸோ எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 36x. இப்போ 1200 பேர் கம்மியாக அப்ளை பண்ணியிருந்தா, அப்போ டோட்டல் மெம்பர்ஸில் 1500 பேர் கம்மியாக அப்ளை பண்ணியிருந்தா ரேஷியோவில் பார்த்தோம்னா 36x minus 1200. ஓகே? அண்ட் தென் செலக்டடில் 800 பேர் கம்மியாக இருப்பாங்க. 19x அப்படிங்கிறது செலக்டட் வேல்யூ. ஸோ 19x minus 800 ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷன் ஏற்பட்டிருந்தது தான் எனக்கு ரேஷியோ அப்படிங்கிறது 1 is to 1 இருந்திருக்கும். ஸோ அப்போ டோட்டல் ரேஷியோங்கிறது வந்து 2. ஸோ 2/1. ஓகேங்களா? இதை மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ஈஸியாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 36x minus 1200 ஈக்குவல் டு 38x minus 1600 and 36x plus 38x equal to minus 1600 plus 1200 and 2x is equal to 400. minus cancel. ஓகேங்களா? x is equal to 200. x ஓட வேல்யூ அப்படிங்கிறது வந்து 200 னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 36 into 200. ஸோ எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? 7200 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன், ஜாப் அப்ளிகேஷனை 7200 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. The ratio of two numbers are in the ratio of 7 is to 4. When 28 is added to the smaller number, the ratio becomes 7 is to 4. What is the minimum number to be added to the current smaller number so that the ratio becomes 3 is to 2?
ஸோ ரெண்டு நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது ரெண்டு நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நான் எக்ஸ் அண்ட் ஒய்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ தானே, நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். டூ நம்பர்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 7:4. இதில் ஸ்மாலர் நம்பரில் 28 அப்படிங்கிற வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். ஸ்மாலர் நம்பர்னால் எனக்கு 4. இதில் நான் 28 ஆட் பண்ணால் என்னோட ரேஷியோ அப்படிங்கிறது வந்து 7:8 மாறுதுங்கிறாங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் டு பி ஆடட் டு த கரண்ட் ஸ்மாலர் நம்பர்? ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்னோட நியூ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 7:8. அப்போ என்னோட ஸ்மாலர் நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த 7, அதாவது ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பி தான் ஸ்மாலர் நம்பராக இருந்துச்சு. 28 அப்படிங்கிற வேல்யூ நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஏ ஸ்மாலர் நம்பராக மாறிடுச்சு. அண்ட் இந்த ஏங்கிற இடத்துல, ஏ ஸ்மாலர் நம்பர் இடத்துல என்ன நம்பரை நான் ஆட் பண்ணனா என்னோட ரேஷியோ 3:2 மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளியர்? ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அன்னோன் வேல்யூ எக்ஸ்னு வச்சுக்கலாம். கிளியர்? 7x by எதில் ஆட் பண்ணுறாங்க? ஸ்மாலர் நம்பர். ஸோ 4x plus 28 equal to 7/8. 7 cancel, and then 8x is equal to 4x plus 28 and x value equal to 7. ஸோ இப்போ x value 7னா என்னோட நியூ ரேஷியோ வந்து 7 into 7 அப்படிங்கிறது வந்து 49 and 7 into 8 அப்படிங்கிறது வந்து 56. ஓகேங்களா? இப்போ என்னோட லோயர் நம்பர், அதாவது ஸ்மாலர் நம்பர் அப்படிங்கிறது வந்து 49. இந்த 49ல நான் என்ன நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 3:2 என்னோட ரேஷியோ மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 49 plus y by 56 equal to 3/2. 228 and then 49 plus y equal to 28 into 3, 4, 8 and y equal to 84 minus 49. இது 35. ஸோ y அப்படிங்கிறது வந்து 35. ஸோ நான் ஆட் பண்ணுற நம்பர் வந்து 35. இதில் 35 நான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? Answer is 35. அடுத்து, an equilateral triangle formed by a wire and its area is 36√3. If any circle formed by same length of wire, then what will be the area of circle? ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா 3 சைடுமே சேம். அண்ட் அதோட ஏரியா ஆஃப் equilateral triangle equal to 36√3. ஆனால் அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒயரால் மேடாயிருக்கு. ஓகேங்களா? அந்த ஒயரோட டோட்டல் லென்த் அப்படிங்கிறது நமக்கு சொல்லலை. ஆனால் அந்த ஒயரோட லென்த்தை வச்சு நான் ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறேன். அப்படி நான் ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணால் அந்த சர்க்கிளோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு சர்க்கிளாக மாறுது. ஓகேங்க? சர்க்கிளாக மாறினதுக்கப்புறம் இந்த சர்க்கிளோட ஏரியா நான் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா πr ஸ்கொயர் அண்ட் பெரிமீட்டர் 2πr. ஓகே? அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா ஃபார் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் √3/4a square equal to 36√3. √3 cancel and a square equal to 36 into 4. A equal to 6 into 2 வருங்களா? So 6 into 2 and 12. So a value equal to 12. இப்போ இந்த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு சைடோட வேல்யூ 12னு தெரிஞ்சுது. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா 3 சைடும் ஈக்குவல். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 3 into 12 equal to 36. அண்ட் இந்த பெரிமீட்டர் ஆஃப்
ட்ரையாங்கிளும் எனக்கு சர்க்கிளோட டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸும் சேமாக இருக்கும். அதாவது சர்க்கிளோட பெரிமீட்டரா சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா? அப்போ 36 is equal to 2 pi r and r equal to 18 by pi. ரேடியஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு 18 by pi கிடைச்சிருச்சு. and area of circle equal to pi r square. ஸோ pi அப்படிங்கிறது வந்து அப்படியே வச்சுக்கலாம், pi into r square அப்படிங்க 18 by pi square and pi into 18 square அப்படிங்கிறது வந்து 324 by pi square, pi cancel and 324 by pi என்னோட area of circle 324 by pi. Rajesh saves 5% of his income after 4 years his income after 4 years. Rajesh saves 5% of his income. After 4 years, his income is increased by 25%, but his saving remains the same. Then find the appropriate percentage increase in his expenditure. So Rajesh oda income எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுக்கல, ஆனால் அவன் எவ்வளோ சேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாம் ராஜேஷோட இன்கம், ஸோ ராஜேஷோட இன்கம்மை நான் 100 ரூபா வாங்குறான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 100 ரூபா வாங்குறான்னா அவன் எவ்வளோ சேவ் பண்ணுறான்? ஜஸ்ட் 5% சேவ் பண்ணுறான் அவனோட இன்கம்லேருந்து. அப்போ 5 rupees. அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இருக்குது? 95 rupees இருக்குது. அடுத்ததாக அவனோட இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்னதாக நம்மளை குழப்பறதுக்காகவே ஆஃப்டர் 4 years இஸ் இன்கம் இஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்க வேணாம். அவனோட இன்கம் அப்படிங்கிறது வந்து 25% அதிகமாகுது. ஸோ அப்போ 125 25% இன்க்ரீஸ் அப்படின்னா 125. பட் சேவிங் ரிமைன்ஸ் த சேம். அவனோட சேவிங் அப்பையும் 5 ரூபாவாக தான் இருக்குது, 5 rupees தான் இருக்குது. அண்ட் அவனோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோவா இருக்கும்? ஸோ income minus saving equal to expenditure 120 rupees. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நமக்கு பர்சன்டேஜ் வேல்யூவாக கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25ங்களா? ஸோ 25 by 90 into 100 equal to 00 and 250 by 9. ஸோ இப்போ 2 and 70 95 into 100. ஓகேங்களா? ஸோ அப்போ 5 and 19 500 by 19. So 19 by 500 by 38 and 120. So 19 into 5 அப்படிங்கிறது வந்து 95. So 95 plus 19 அப்படிங்கிறது 95 plus 19 114 வரும். ஸோ 114 26. ஓகேங்களா? ஸோ 114 அப்போனா 26 அப்படிங்கிறது எனக்கு வேல்யூ வருது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பார்த்தோம்னா எனக்கு 22க்கு அப்புறம் 26 மட்டும் தான் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த 27 28 எதுவுமே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து 27%, சாரி 26% என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ். அடுத்து, இஃப் எ பாத் ஆஃப் வித் 5 meter is constructed just outside a rectangular garden of dimension 75 meter into 55 meter, the area of path is 1500, 1800, 1400 and 1200. ஸோ ரெக்டாங்குலர் கார்டன் இருக்கு, ஒரு ரெக்டாங்குலர் கார்டன் இருக்கு. அந்த ரெக்டாங்குலர் கார்டன் சுற்றிலுமே வந்து ஒரு பாத், ஒரு நடைபாதையின் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு நடைபாதை மாதிரி போடுறாங்க. அதோட வித் அப்படிங்கிறது, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு 5 meter. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேயும் எனக்கு 5 meter. ஸோ இந்த இடமும் 5 meter and here it's 5 meter.
and then rectangular garden ஓட dimension அப்படின்னு பார்த்தோம்னா 75 meter into 55 meter. ஸோ கார்டனோட டைமென்ஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டோட்டல் அப்படின்னு டோட்டல் அப்படி பாத்தோடதும் கார்டனோடதும் சேர்த்தி கொடுக்கல, நமக்கு கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியே கொடுத்துறாங்க. அப்போ இன்னர் லென்த், ஓகேங்களா, இந்த லென்த் தான். இந்த லென்த் வந்து 75 அண்டு இந்த சைடு பிரெத் அப்படிங்கிறது வந்து 55. ஓகே, அப்புறம் பாத்க்கு அப்புறம் என்னோட லென்த் அப்படிங்கிறது வந்து இந்த சைடு 5 மீட்டர் ஆட் ஆகுது, இந்த சைடு 5 மீட்டர் ஆட் ஆகுது. அப்போ என்னோட லென்த் அப்படிங்கிறது 85 அண்ட் சேம் இந்த பக்கம் பிரெத் அப்படிங்கிறது 5 மீட்டரும் இந்த பக்கம் 5 மீட்டர், ஸோ 10 மீட்டர் அண்ட் 65 மீட்டர் அப்படிங்கிறது என்னோட நியூ பிரெத். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, ஏரியா ஆஃப் த பாத். ஏரியா ஆஃப் த பாத்னா டோட்டல் ஏரியா மைனஸ் கார்டன் ஏரியா. ரெக்டாங்குலர் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா L into B. ஸோ ஓகேங்களா, ஏரியா ஆஃப் பாத் ஈக்குவல் டு டோட்டல் ஏரியா மைனஸ் ரெக்டாங்கிள் கார்டன் ஏரியான்னு வச்சுக்கலாம், கார்டன் ஏரியா. ஸோ டோட்டல் ஏரியா அப்படிங்கிறது என்ன, 85 into 65, 85 into 65 மைனஸ் கார்டன் ஏரியாங்கிறது வந்து 75 into 55. ஸோ 85 into 65 அப்படின்னா 5 and 40 plus 30 70 72 7 48 55. ஸோ 5525 minus 75 into 55. 5 to 35 plus 25 60 to 6 35 plus 6 41 41 4125. ஓகேங்களா, அண்ட் தென் மைனஸ் பண்ணால் 25250 and 4 and 1400. ஏரியா ஆஃப் பாத் அப்படிங்கிறது வந்து 1400 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்து what is the sum of the mean proportional between 2.8 and 17.5 and third proportional to 8 and 12? மீன் ப்ரொபோஷனல், தேர்ட் ப்ரொபோஷனல், இது ரெண்டும் என்ன அண்ட் அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சால் இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு மீன் ப்ரொபோஷனல், மீன் ப்ரொபோஷனல் ஆஃப் 2.8 அண்ட் 17.5. ஒரு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ரூட் ஆஃப் ஏபி. ஸோ ஏபி, ஓகேங்களா, 2.8 இன்ட்டு 17.5. ஸோ இதை செப்பரேட் பண்ணதுன்னா 1.4 இன்ட்டு 7 அண்டு 17.5 வந்து எனக்கு 7 into 2.5. ஸோ டெசிமல் ஃபஸ்ட் எடுத்துடலாம், ஓகேங்களா, இன்ட்டு பை 100 வச்சுக்கலாம். ஸோ 1.4 அப்படிங்கிற 7 into 2 into 7 and 7 into 5 into 5. ஸோ 5 and 1.4 into 2 and 2, so 2 5. So 7 into 7 into 2 into 2 into 5 into 5 by 100 and is equal to 100. So 7 into 7 root equal to 49 equal to 7. So என்னோட mean proportional அப்படிங்கிறது வந்து 7. And third proportional அப்படிங்கிறது வந்து b square by a. b square அப்படிங்கிறது வந்து ab, ஓகேங்களா, b square வந்து 144 by 8 and 8 by 144 போட்டோம்னா 8 1 64, so 18. So third proportional is 8. And then sum of mean proportional and the third proportional.
sum of mean proportional mean அப்படிங்கிறது வந்து 7 and third proportional 18. So sum வந்து 25. So answer வந்து 25. Average age of 36 person of an office is 15 years and 12 more girls are added to the office and whose average is 16 years. What is the average age of all the person in the office together? 15.25, 15.5, 15.4 and 15.8. கண்டிப்பா 15 வருது. இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 36 மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்களோட டோட்டல் அதாவது ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 இயர்ஸ். அடுத்ததா 12 பேர் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களோட ஆவரேஜ் இயர்ஸ் பார்த்தோம்னா 16. ஸோ இப்போ இன்டூ பண்ணனா 15 into 6 99 and 45 plus 54 equal to 12 into 16 1 to 6 2 and 19. ஸோ எனக்கு இங்கே 48 மெம்பர்ஸ் and 2 3 7 732 by 48 ஓகேங்களா. and then so 12 டேபிள் அடிக்கலாம் 4 and 6 and 1 61 by 4 and 61 by 4 அப்படிங்கிறது வந்து 15.2. ஸோ இதுவரை முடிஞ்சது. அப்போனா எனக்கு 15.25 என்னோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ 15.25 ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டோட்டல் மெம்பர்ஸோட ஆவரேஜ்னு பார்த்தோம்னா 15.25. A man can row a certain distance upstream in 18 hours and can return the same distance in 12 hours. If the stream flows at 3 km per hour, find the speed of boat in still water. ஸோ ஒரு மேன் வந்து அப்ஸ்ட்ரீமில் 18 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். அண்ட் அதே டிஸ்டன்ஸை டவுன் ஸ்ட்ரீமில் 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. அண்ட் அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு 3 km per hour அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது x minus y அண்ட் டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது x plus y. இப்போ x plus y டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேம் தானே. ஸோ x plus y இன்டூ ஸ்பீட் இன்டூ டைம் 12 hours is equal to distance is equal to speed into time. இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். and equal to x minus y into 18. so x plus y by x minus y equal to 18 by 12 equal to 3 by 2. so x plus y my x minus y அப்படிங்கிறது 3 by 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இது செகண்ட் ஈக்குவேஷனாகவும் வச்சோம்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 2.5 வரும். ஓகேங்களா. அண்டு ஒய் வேல்யூ ஈக்குவல் டு கண்டிப்பாக 0.5. ஸோ 0.5. அண்ட் தென் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2.5 ஒய் ஈக்குவல் டு 0.5. ஒய் அப்படிங்கிறது தான் எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்டில் வாட்டரில் என்னோட போட்டோட ஸ்பீட். இந்த y வேல்யூ பார்த்தோம்னா எனக்கு 3 km per hour அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 0.5 அப்படிங்கிறது 3 கிலோமீட்டர்னா 2.5 அப்படிங்கிறது இன்டூ 5ங்களா. ஸோ இன்டூ 5 போட்டோன்னா 0.5 இன்டூ 5னா 2.5. ஸோ இன்டூ 5னா 15 km per hour என்னோட ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர். ஸோ 15 km per hour என்னோட ஆன்சர். How many zeros are there in the product of 4 power 6 into 15 power 10? ஸோ இந்த மாதிரி how many zeros இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதில் 5 into 2 அப்படிங்கிற பேர் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம்னா 2 power 6 into 4 power 6னா 2 power 12 2 power 12 into 5 power 10 into 3 power 10. எனக்கு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 5 into 2 எத்தனை பேர் இருக்கு 10 பேர்ஸ் இருக்கு. ஸோ 5 10 இருக்கு
ரெண்டு வந்து 12 இருக்குனாலும் 10 கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ பேர் பார்த்தோம்னா 10 பேர்ஸ் இருக்குது. அப்போ 10 zeros எனக்கு இதை நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 10 zeros. ஸோ இதில் எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி அதில் 5 into 2 அப்படிங்கிற பேர் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்ததா a right angle isosceles triangle has hypotenuse of 12 cm. Its area is 12, 24, 36, 72. ரொம்ப சிம்பிளான சம். ஒரு ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அதோட ஹைப்போட்டனியூஸ் வேல்யூங்கிறது வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஐசோசெலஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எனக்கு ரெண்டு சைடு அப்படிங்கிறது ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோசெலஸ். ஓகேங்களா, ஒரு சைடு டிஃப்ரெண்ட்டாக இருந்து இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனுக்கு நேம் தான் ஐசோசெலஸ். ஸோ நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஏபிசி ஏசி அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அண்ட் 2a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ரூட் 2ங்களா. இப்போ ஏசி ஈக்குவல் டு ஏ ரூட் 2 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஏங்கிறது எனக்கு என்ன வருது? ஸோ ஏவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 12 by root 2 ஈக்குவல் டு 6 root 2. ஓகேங்களா, இது என்னோட ஏ வேல்யூ. ஏங்கிறது வந்து 6 root 2 and 6 root 2. ஸோ இப்போ ஏரியா பார்த்தோம்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ஆஃப் இன்ட்டு 6 root 2 இன்ட்டு 6 root 2. ஸோ 6 அண்டு 318 into 2 equal to 36. என்னோட ஏரியா அப்படிங்கிறது வந்து 36. அடுத்து Manoj invested a certain amount at 35% simple interest for 2.4 years and received the interest as rupees 1984 less than the invested amount. If he invested the same sum for 17.5% simple interest for 3.6 years, then the new amount of interest is how much less than the previous amount of interest received by him? So question ரெண்டு ஆஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தோம்னா மனோஜ் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான். எவ்வளோ? 35% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 2.4 இயர்ஸ்க்கு போடுறான். அண்ட் ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா அவனோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டை விட அவன் எவ்வளோ அமௌண்ட் போட்டானோ அந்த அமௌண்ட்டை விட 1984 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2.4 years 2.4 into 35%. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, 2.4 அப்படிங்கிறது 1.2 into 2 into 35. ஸோ 1.2 into 70 அண்டு 0 கன்சம்னா 7 into 12 அப்படிங்கிறது வந்து 84% வரும். ஸோ இப்போ 84% அப்படிங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. நான் பிரின்சிபல் அப்படிங்கிறத 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ பிரின்சிபல் அப்படிங்கிறது 100னா என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 84 rupees கிடச்சிருக்கு. இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 1984 கம்மியாக இருக்குது. 1984 rupees கம்மியாக இருக்குது என்னோட இன்ட்ரெஸ்ட்டை விட. சரி, என்னோட பிரின்சிபலை விட என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 1984 ரூபா கம்மியாக இருக்குது. இப்போ 16% ஈக்குவல் டு 1984 அண்டு இந்த 16% 1984னா ஸோ பை 16 கீழே போட்டுக்கலாம். 1984 by 16 equal to 1, 3, 2 and 4. ஸோ 124 அப்படிங்கிறது என்னோட 1% வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ரெண்டாவது கண்டிஷன் பார்க்கலாம். ரெண்டாவது கண்டிஷனில் பார்த்தோம்னா இஃப் he invested the same sum, ஸோ அதே சம்மை 17.5% into 3.6 years. ஸோ 17.5 அப்படிங்கிறது வந்து 2 into 1.8, 17.5 into 35 into 1.8
and then again 17 into 0.9 வரும். ஸோ 7 into 9 அப்படிங்க 63%. ஓகேங்களா? ஸோ அதே சம்மை 17.5% இருக்குன்னா அந்த சம்மை விட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 63% இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ the new amount of interest is how much less than the previous amount of interest received by him. ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா எனக்கு 84 மைனஸ் 63 அப்படிங்கிறது 21%. ஸோ இந்த 21 அப்படிங்கிறது தான் எனக்கான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட். ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் தானே கேட்டிருக்காங்க. how much less than the previous amount of interest received by him. So 21 into 124 equal to, கண்டிப்பாக யூனிட் டிஜிட்டை நான் 21 into 124 போகிறது கொஞ்சம் டைம் வேஸ்ட் தான். ஸோ நான் யூனிட் டிஜிட் கம்பேர் பண்ணுறேன். யூனிட் டிஜிட் கண்டிப்பாக 4 வரும். ஸோ 4 இருக்க யூனிட் ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பார்த்தோம்னா எனக்கு ஏ அண்ட் டி. ஸோ ஃபஸ்ட்டு தூக்கிடுங்க, செகண்ட் தூக்கிடுங்க. ஸோ 4 இருக்குது. அடுத்ததா 2 into 120ன்னு வச்சுக்கலாம். என்ன வரும்? 2400 வரும். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த வேல்யூ தான். ஏன்னா 4000ல் வரல. ஸோ அப்போ 2604 அப்படிங்கிறது என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸை கரெக்டாக போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் யூனிட் டிஜிட்டையும் ரவுண்ட் ஆஃப் பண்ண வேல்யூவும் கம்பேர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, how many numbers are there from 209 and 185 divisible by both 9 and 4? இதுவும் ரொம்ப ஈஸியான சம் தான். 209 இருந்து 285 வரைக்கும் எனக்கு 9 and 4 ரெண்டு நம்பராலையும் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த நம்பர்ஸ் LCM of 9 and 4 36. ஸோ இந்த ரேஞ்சில் எனக்கு 36ஆல் என்னென்ன நம்பர் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ 36 into 5 அப்படிங்கிறது வந்து 36 into 5 180. அப்போ 36 into 6 அப்படிங்கிறது வந்து 216ங்களா? ஸோ அப்போ 216 இந்த பார்டருக்குள்ளே வருது. ஸோ 216 அண்ட் தென் ப்ளஸ் 36. ஸோ அடுத்த நம்பர் பார்த்தோம்னா ப்ளஸ் 36 போட்டோம்னா 36 + 16 is equal to 52. ஸோ 252 அண்ட் தென் ப்ளஸ் 36 போட்டோம்னா எனக்கு 288 வருது. அப்போ இது பார்டரை தாண்டி போகுது. ஸோ 288. அப்போ ரெண்டு நம்பர் தான் எனக்கு 209லேருந்து 285க்குள்ளார இருக்கக்கூடிய 9 and 4ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் 2. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.